ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, வெற்றி வெற்றி என்று வெற்றிக்கு பின் ஓடுகிறாய். ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை, வெற்றிக்காக பாடுபடுகிறேன், ஆனாலும் வெற்றி கிடைக்கவில்லை என்று நீ போராடுகிறாய். தங்கமே, நான் ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். வாழ்க்கை ஒரு நெடிய பயணம். இதில் வெற்றி பாதையை செல்ல எண்ணற்ற தடைகளும் சோதனைகளும் வரும்பொழுது இயல்புதான். ஆனால் அந்த தடைகளை கண்டு துவண்டு விடாமல் தன் நம்பிக்கையுடன் மன உறுதியுடன் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு வெற்றியாகும். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் பொழுது தோல்விகள் வரலாம். அவற்றை நாம் சமாளிக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் முழு உறுதுணையோடு பயணத்தை தொடங்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கைதான் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்காத வரைக்கும் நீங்கள் அடைந்த தோல்விகள் எல்லாம் தற்காலிகம் மட்டுமே. தடைகள் ஒருபொழுதும் நிரந்தரம் அல்ல. அவற்றை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய வெற்றிக்கான முதல் படி. இந்த உலகில் வெற்றி பெற்ற அனைவரும் ஏதோ ஒரு கட்டத்தில் தோல்வியை சந்தித்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு அதனை சாதனையாக மாற்றி உள்ளார்கள். அதுபோல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கும் தடைகளையும் தன்னம்பிக்கை என்ற ஆயுதத்தை கொண்டு எதிர்கொண்டால் வெற்றி என்பது உங்களுடைய வசமே. தங்கமே, நான் சொல்வது புரிந்ததா? வாழ்க்கை என்பது ஒரு ஆசான். அது உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் புது புது பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அவற்றில் ஒன்றுதான் தடைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். தடைகளே வாழ்க்கை என்பதையும் நினைத்து விடாதீர்கள். தடைகளை எதிர்கொள்ளுங்கள். தடைகள் ஒருபொழுதும் நிரந்தரம் அல்ல. அவற்றை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தடைகள் என்பவை நீங்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறீர்கள் என்பதை அளவிடுவதுதானே தவிர மற்றது எதுவும் கிடையாது. அதே மாதிரி தன்னம்பிக்கை என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது தனியாக ஓடுகிறீர்கள் பார். அப்பொழுது தனியாக நீங்கள் ஓடும் பொழுது உங்களை ஊக்கப்படுத்தும் உங்கள் நண்பன்தான் தன்னம்பிக்கை. வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய நீங்கள் முதலில் உங்களை முழுமையாக நம்ப வேண்டும். நீங்கள் நம்பும் வரை, உங்களை நீங்களே நம்பும் வரை எல்லாம் உங்களுக்கு கனவாக தான் இருக்கும். உங்களுடைய கனவுகள் ஒருபோதும் இறக்காது. உங்களுடைய நம்பிக்கைதான் உங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியை. வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் விரும்புவது ஒருபோதும் கிடைக்காது. ஆனால் அதற்காக நீங்கள் துவண்டுவிடக்கூடாது. நீங்கள் விரும்பிய இலக்கை அடைய வேறு வழியை தேர்ந்தெடுக்கலாம். புதிய கோணத்தில் புதிய யுக்தியுடன் உங்கள் இலக்கை நீங்கள் நோக்கி பயணமும் செய்யலாம். புரிகிறதா? தோல்வி என்பது ஒருபோதும் அழிவல்ல. அது வெற்றிக்கு தேவையான பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் ஒரு சிறந்த ஆசிரியர் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியை அனைவரும் தேவையில்லை என்பார்கள். ஆனால் நான் சொல்வேன், தோல்விதான் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். அதுதான் உங்களுக்கு பல பேருடைய முகத்தையும் காட்டும், உங்களுக்கு நீங்கள் யார் என்பதையும் புரிய வைக்கும். புரிந்ததா? நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதையும் ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல்நிலை சரியில்லாத பொழுது மருந்துகளை எடுக்கிறீர்கள் அல்லவா? அதே மாதிரிதான் இந்த தோல்விகள் அடையும் பொழுது நீங்கள் இந்த தோல்வியை பார்க்கும் பொழுது வெற்றியை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். தங்க பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள் நான் சொல்லும் அத்தனையையும். சில நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவது உங்களுக்கு கிடைக்காது.
ஆனால் அதற்காக நீங்கள் துவண்டுவிடக்கூடாது. நீங்கள் விரும்பியது, நீங்கள் ஆசைப்படுவதை அடைவதற்காக முடிந்த வரைக்கும் வேறொரு வழியில் தேர்ந்தெடுத்து நீங்கள் அனைத்து விஷயத்தையும் செய்ய வேண்டும். புதிய கோணத்தில் புதிய யுக்தியுடன் நீங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கலாம். புரிகிறதா? தோல்வி என்பதும் ஒரு பொழுதும் அழிவதல்ல. அது வெற்றிக்கு தேவையான பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் ஒரு சிறந்த ஆசிரியர் போலவே அதுதான். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது நீங்கள் அதை எப்படி கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமே. நீங்கள் தான் இந்த தோல்வியிலிருந்து வெளிவர கற்றுக்கொள்ள வேண்டும். தங்கமான பிள்ளையே, நீங்கள் அடுத்த இலக்கை நோக்கி செல்லும் வாய்ப்பையும் தோல்விதான் உங்களுக்கு உருவாக்கி தருகிறது. புரிகிறதா? ஒருமுறை தோல்வியடைந்த பிறகு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காராமல் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சிகளை நீங்கள் வேறொரு பாதையில் செய்தீர்கள். ஆனால் எந்த நிலையிலும் எந்த பொழுதும் எதையும் விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்து முயற்சிகளை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை மட்டுமே உங்களுக்காகவே கொடுக்கும். வெற்றி பாதையில் தடைகள் வருவது உறுதி. ஆனால் மனம் தளராமல் தொடர்ந்து உழைப்பதற்கான தைரியம் வேண்டும். ஒரு முறை தோல்வியடைந்தால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். மீண்டும் தோல்வியடைந்தால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஒரு கட்டத்தில் உங்களது விடாமுயற்சி அதை தடையில் நின்று உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். தங்கப்பிள்ளையே, வாழ்க்கை, அதுவும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை ஒருபொழுதும் தோற்கடிக்க விடாது. நீங்கள் தோல்வியை விரும்புவதால் தோல்வி உங்களை நெருங்குகிறது. நீங்கள் நம்பிக்கையும் விடாமுயற்சியையும் முழுமையாக உணர்ந்தால் வாழ்வில் உள்ள தடைகள் உங்களை ஒருபொழுதும் பாதிக்காது. உங்கள் இலக்கை நோக்கி செல்லும்போது அது ஒரு கனவாக இல்லாமல் நிஜமாகவே மாறும். இந்த வாழ்க்கையின் பயணத்தில் நீங்கள் ஒரு மலையேறும் வீரரைப் போலவே, புரிகிறதா? மலையேறும் வீரர்களைப் போலவே பயணிக்க வேண்டும். மலை உச்சிக்கு செல்வதற்கு முன் பல தடைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிகரத்தை அடைந்தவுடன் அந்த இடத்தில் இருந்து நீங்கள் பார்க்கும் காட்சிகள் நீங்கள் கடந்து வந்த அத்தனை சிரமங்களையும் மறக்கச் செய்துவிடும். அதுபோல நீங்கள் வாழ்க்கையில் தடைகளை தாண்டி வெற்றியை அடைந்த பிறகு நீங்கள் கண்டது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த துன்பங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாகவும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். ஒரு பொழுதும் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். நம்பிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையையே உங்களுக்கு தரும். நீங்கள் தொடர்ந்து பயணித்தால் வெற்றி நிச்சயம். உங்கள் வார்த்தைகள் என்னவோ, உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். புரிகிறதா என்னுடைய தங்கமே? நீங்கள் எங்களிடம் கேட்கிறீர்களோ, தெய்வங்களை நினைத்து எதை கேட்கிறீர்களோ அது உங்களிடம் வந்து தானாகவே அமையும். யார் என்ன செய்கிறார்களோ, ஏதோ செய்கிறார்களோ என்று நினைத்து பயப்பட வேண்டாம். உன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நேரமும் இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்காகவே சொல்லிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார், நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு எதிரே தடையாக இருப்பவர்களுக்கு காட்டுங்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே சரிதான் உங்களை வியந்து பார்ப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வியந்து பார்க்கும் வகையில் உங்களுடைய வாழ்வில் அனைத்தையுமே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய பாதையில் உங்களை யாரெல்லாம் மிதித்து ஓட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை நீங்கள் மிதித்து ஓடுவது போலவே நினையுங்கள். இவ்வளவு தூரம் நான் உங்களிடம் பேசினேன் அல்லவா? அனைத்திற்கும்
நிச்சயமாக நான் சொன்னது போலவே நடந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உங்களை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் யார் மத்தியிலேயும் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு உங்களை ஏமாற்றுவது கண்டிப்பாக பிடிக்காது. பணத்தாலும் மற்ற விஷயங்களினாலும் நீங்கள் எல்லா விஷயத்திலேயும் ஏமாந்துதான் போகிறீர்கள். ஆனால் இந்த ஏமாற்றத்தில் அனைத்திலும் வெற்றி என்று உண்டு. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நீ எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாம், நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் எதிர்நோக்குகிறாயோ அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியும். இன்று சில பேர் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நானும் அவர்களுக்கு மத்தியில் உன்னை சிறப்பான ஒரு ஆளாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நினைப்பது நடக்குமா? இல்லை மற்றவர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று. அது நடக்குமா? நீயே புரிந்து கொள் எது நடக்கும் என்று. என்னுடைய அழகான பிள்ளைக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். எக்காரணம் கொண்டும் எந்த விஷயத்தை கொண்டும் எப்பொழுதும் துவண்டுவிடக்கூடாது என்பது. இன்று உன் வாழ்வில் நீ கஷ்டப்படுகிறாய். நாளை உன் வாழ்வில் இதே நேரத்தில் சந்தோஷம் நீ படுவாய். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுப்பது மட்டுமே என்னுடைய வேலை அல்ல. என்னுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதும் என்னுடைய வேலைதான். சந்தோஷங்களை என்னிடமிருந்து அள்ளிக்கொள்ளுங்கள். என்னிடம் இருக்கும் சந்தோஷங்களை அள்ளிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை என்னுடைய பாதத்தில் போட்டுவிடுங்கள். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீர்களோ, என்னென்னலாம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். நீ என்னென்னலாம் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் துவண்டு நிற்கிறாயோ, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறதே அது நடக்கிறதே என்று என்னென்ன விஷயத்தில் எல்லாம் துவண்டு நிற்கிறாயோ, நீ துவண்டு நிற்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாற்றுவேன். நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று கேட்டு என்னிடம் நிற்கிறாய். நீ கேட்கிறாய் அல்லவா? நான் அனைத்தையும் கொடுக்கிறேன். உனக்கு வாக்குகளை மட்டும் சொல்லும் தெய்வம் நான் அல்ல. வாக்குகள் என்னவோ, என்ன உனக்கு வாக்குகளை கொடுத்தேனோ அதை நடத்தி கொடுக்கும் தெய்வம்தான் இந்த சாய். நீ எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுதலை செய்வேன். உன்னை வெற்றியின் நாயகியாக, வெற்றி குழந்தையாக மாற்றுவேன். அடுத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை தலைகுனிய வைத்த இந்த சாய் உன்னை கூடிய சீக்கிரத்தில் வெற்றியிலேயே வந்து அமர்த்துவேன். எப்பொழுது வேண்டுமானால் மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்னென்னமோ பேசலாம். நீ வெற்றி பெறுபவள் அல்ல என்பதெல்லாம் உன்னை பார்த்து பேசலாம். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் நாம் தவறான முடிவெடுத்து விட்டோமே என்று நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த விஷயங்களும் நடக்கும். பல பேர் வியப்பார்கள். பல பேர் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்ப்பார்கள். புரிந்ததா? நீ நன்மைகளை பார்க்க போகும் பிள்ளை. இந்த நேரத்தில் நன்மைகள் நமக்கு நடக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படக்கூடாது. ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்நோக்கும் பிரச்சனையிலிருந்து உன்னை நான் கண்டிப்பாக விடுதலையே செய்வேன். துரோகங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மனவேதனைகளை கொடுக்கும் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் அனைத்திற்கும் நல்லபடியாக நானும் முடிவு கட்டி வாழ்வில் உனக்கு சிறந்த வழிகளையே, நல்வழிகளையே உனக்காக நான் காட்டுவேன். புரிந்ததா? வெற்றிகள் என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானது. என்று உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் என்பது உனக்கு மிகப்பெரிய ஒரு நாளில் முடிய போகும் விஷயங்கள் அல்ல. நீ வெற்றியை இன்னும் பார்க்கவே இல்லை. அதனால் கூடிய விரைவில் வெற்றி என்று ஒன்று அடைவதை நீ பார்ப்பாய். அது உறுதி. நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் எவ்வளவு நாள்தான்
ஓடி 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 ஒளிவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிமிடமும், எந்த பொழுதும், எந்த நிமிஷமும் ஓடி ஒளிய வேண்டும் என்ற இனிமேல் ஒரு காலமும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு ஓடி ஒளிய வேண்டும். இவர்களுக்கு மத்தியில் எப்படி வாழப்போகிறோம், இவர்களுக்கு மத்தியில் எப்படி நம் தோல்வி அடைந்து நிற்போம் என்ற ஒரு நிலையே உனக்கு வேண்டாம். ஏனென்றால் நீ வெற்றி அடைய போகிறாய். அதை அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க போகிறார்கள். வெற்றிகளானது உன் வாழ்க்கை அடுத்தடுத்தது என்று வந்து கொண்டேதான் இருக்கும். காலம் நிச்சயமாக அனைத்திற்கும் உனக்கு வழியை காட்டும். இவ்வளவு தூரம் உன்னிடம் பேசும் இந்த சாய், இவ்வளவு தூரம் உனக்காக உன்னோடு பேசிக்கொண்டு உனக்கு நல்வழி நடத்தி கொண்டு இருக்கும் இந்த சாய் எப்பொழுதும் நல்லதையே உனக்கு செய்வேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் துரோகத்தை செய்தேன் என்று நீயோ நினைக்கிறாய். ஆனால் நான் துரோகத்தை உனக்கு செய்யவோ மாட்டேன். அதை உனக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து நிப்பாட்டி வாழ்வில் நீ காணும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்லபடியாக நானே ஒரு முடிவு கட்டுவேன். தேவைப்படும் பொழுது என்னென்னலாம் உனக்கு தேவைப்படுகிறதோ அனைத்தையும் உனக்கு கொடுத்து நல்வழிகளையே காட்டுவேன். ஓடு, உன்னால் இங்கு முடியாதது என்பது எதுவுமே அல்ல. உன்னால் எல்லாம் முடியும். நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் வெற்றி பாதையாக மாற்றி அமைக்க முடியும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நடந்தே தீரும். இன்று உன் வாழ்க்கையில் எது உன்னை அதிகமாக சோதிக்கிறதோ அதுவே ஒரு நாள், ஏன் நாளையாக கூட இருக்கலாம், உன்னை ஒரு சாதனையாளனாகவே, உன்னை சாதனை படுத்தும் ஒரு விஷயமாகவே மாற்றும். தேவைப்படும் ஒவ்வொரு நிலைமையிலேயும் உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அது எல்லாமும் உன் வாழ்வில் கனக்கச்சிதமாகவே நடத்தி நான் தருவேன். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். எது உங்களுக்கு தேவை என்றாலும் அள்ளி கொடுப்பது மட்டுமே தான் என்னுடைய வேலை. வாழ்வில் எதுவும், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் உன்னை விட்டு ஒருபொழுதும் போகாது. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் விட்டுவிட மாட்டாய். எல்லாம் உன்னுடைய கையில் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய அனைத்து விதமான ஆசைகளும் வெற்றிகளும் கூடிய விரைவிலேயே நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றிகளோ உன் பக்கமே. இனி எல்லா விஷயமும் உனக்கு வெற்றிகள் மட்டுமே. எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நன்மைகள் வரட்டும். எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்கள் நடக்கட்டும். வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கப் போகிறாய். இதற்கு நடுவே தோல்விகள் வரும் பொழுது எதையும் நீ நினைத்து பயந்துவிட வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை செய். எல்லாமும் இனி நல்லதாகவே நடக்கும். சர்வ நிச்சயமாக நீ எப்பொழுது பயணிக்கப் போகும் அனைத்து விதமான விஷயத்திலேயும் வெற்றிகள் என்ற ஒன்றை அடைவாயே தவிர தோல்விகள் என்பதை அடைய மாட்டாய். புரிந்ததா? நீ இதுவரைக்கும் அடைந்த தோல்விகள் எல்லாம் வேறு. ஆனால் இதற்கு மேல் நீ பார்க்க போகும் அற்புதமான விஷயங்களோ வேறு. என்னை நம்புங்கள், நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் அத்தனை விதமான செழிப்புகளும் இனி நல்லதாகவே நடக்கும். இதற்கு மேல் கவலைகளோ கண்ணீரை நீ சிந்தவோ தேவையே அல்ல. இனிமேல் அனைத்தும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே. தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடைய முயற்சி செய்யும் காரியங்கள் மொத்தமும் வெற்றியாகவே இருக்கும். சகலமும் கிடைக்கட்டும். சகல விஷயங்களும் அமையட்டும். நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள்தான். உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் துரோகங்கள் என்ற ஒன்றை செய்ய மாட்டேன். நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றும் கிடைக்கும். உங்களுக்கு நன்மைகளோ நடக்கும். இதுவே என்னுடைய ஆணித்தரமான வாக்குறுதி. புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.